தெரியாது. ஒரே அரிசி போட்டிருக்கேன், அதை போய் நீ பாரு, நான் சுத்துறேன். ஏண்டி எம்படி சுத்தாச்சு? 10 ஆச்சு. 10? 4 தான் பாக்கியா? சரி, என்ன வேலைக்கு மாட்ட சுத்துறியா? சுத்த யாரு? மச்சான். ஐயோ என் செல்ல கண்ணு சரியா சொல்லிட்டியே. போ, அக்கா தேடிச்சு. அவ கிடக்குறா, அத தூக்கி அங்க போடு. இத புடி. ஐஸ். இது என்ன, அன்னைக்கு நீ கேட்டியே விதவிதமான நைலோன் துணி கிரேப் ஜிலுக்கெல்லாம் வந்திருக்கு, வாங்கி கொடுக்கற வர்றியா? சரி வா வா. என்ன பஞ்சாலி, எங்க கிளம்பிட்ட மச்சானோட? மச்சான் எனக்கு நைலாக்ஸ் துணி வாங்கி தர போகுது. என்ன ராமையா, குழந்தையா மேல கொள்ள பிரியம் போட்டு உனக்கு? யோ பட்டாளம், உனக்கு இது வேண்டாத வேலை. அதையே தானே நானும் சொல்றேன். யோ ஏன் குழந்தையாளுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார்? இரு நான் போய் கருத்த மாலை கூட அனுப்புறேன். அவ வந்தாதான் நல்லா அடிச்சு பேசுவா. நைலோக்ஸ் விலையே. மச்சான் சோறு பொங்க ஆரம்பிச்சிருச்சு, நான் வரல, நீ போ. பார்த்து பஞ்சாலி, பொங்குற நேரத்துல பக்கத்துல ஆள் இல்லைன்னா பதங்கட்டு போயிடும். டேய் வாடா, நாம போய் பார்க்கலாம் சேலை. நான் வரல. சரி நான் போறேன். கருத்தம்மா. அண்ணே அண்ணே போல அண்ணே. வாடா போடா. பாஞ்சாலி, என்ன மச்சான்? என்ன சிரிச்சுட்டே ஓடி வர்ற? ஒன்னும் இல்ல, சும்மா சிரிச்சேன். ஒக்கா வெளிய இருக்காளா? இல்ல. சிரி சிரி. பாஞ்சாலி, இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க. அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க, வர்றியா? நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ? லட்டு வாங்கி தரட்டுமா? வேண்டாமா? சீனி முட்டாசு ரெண்டும் வேண்டாமா? வேற என்ன வேணும்? எனக்கு புதுசா ரவிக்கியும் பாவடை துணி வாங்கி தரியா? ஐயோ, ரெண்டுமா? வெளி இல்லையே. இல்ல, குப்பை கட்டத்துக்கு போயிருக்கா. வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம். கிரேப் சில்க் வேணுமா, நைலக்ஸ் வேணுமா? ரெண்டும் வேணும். பாஞ்சாலி, வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன், சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன். ஏன் பாஞ்சாலி, அளவு தெரிஞ்சாதான் நான் துணி வாங்க முடியும். பழைய ரவிக்கியும் பாவடை குடுக்கட்டா? பழசா? வேணாம், புதுசாவே அளவெடுக்கிறேன் நான் இதால. வா வா வா. மச்சான் பாவாடை எப்படி? கெண்டைக்கால் ஒசரம் போதுமா? தரைய தொடர போல இருக்கட்டும். தண்ணியில பட்டா சுருங்குல, அப்ப கெண்டைக்கால் வரைக்கும் வந்துடும். இனி பாவாடை அகலம் தான். இடுப்பு எப்படி புடிச்சாப்புல வேணுமா, லூசா வேணுமா? இப்படியே இருக்கட்டும். கைய கொஞ்சம் தூக்கிக்க. ஐயோ, என்ன மச்சான்? இது என்ன மச்சமா? ஆமா, வச்சுக்க. கழுத்து அளவெடுப்போமா? கழுத்து எப்படி இருக்கணும்? இப்படியே இருக்கட்டும். லூசா இல்ல? கை ஒரு ஜான்டா இருக்கு. நீளமெல்லாம் சரிதான், இனி அகலம் தான் எடுக்கணும். கைய கொஞ்சம் தூக்கிக்கோ. அம்மா வச்சல கோழ மாசல பத்தி போட்டிருக்கா. ஐயோ நீ போயே. ஐயோ, வெளியிருந்து அவ வந்தா என்ன அளவெடுத்துவா, நீ போ. யாருடையது? கர்த்தமாளா? தேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சுதா? நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு வர சேருது. எமனுக்கு வாக்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி. ஏண்டி, நான் ஒருத்த குத்துக்கலாட்டு நிக்கிறேன் தெரியலையா? குத்துக்கலமா நிக்கிற தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். என்னடி சொன்ன? சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க, வேலையை பாருங்க. என்ன நீ விளையாடுற? நீ என்ன? அக்கா, ராசாத்தி பாடியம்மாவா. பாஞ்சாலி, ராசாத்தி எப்போ வந்தடி? எப்போ வந்த? கிழக்க போற ரயில்ல வந்தேன். பாஞ்சாலி, உன்னை சின்ன வயசுல மூக்கொடிக்கிட்டு சுத்திட்டு இருந்தியா, அப்ப பார்த்தது. இப்ப சும்மா தழா உண்மையா? ஏண்டி, ஆத்தாவோட துணைக்கு வராம அனாத மாதிரி அனுப்பிச்சுடா உன்ன.
ஆத்தா போய் 10 நாள் ஆச்சு. என்னடி ஏட கூடமா பேசுற? என்ன விஷயம்? ஆத்தா செத்து போச்சு. ஆத்தா செத்து போச்சா? உனக்கு தான் கடுதாசி போட்டேன்னு நீதான் வரலையே. ஐயோ, நான் பாவி பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலையே. நான் பாவி ஆயிட்டனே. வாடி, என்னன்னு சொல்லுவே, ஏதன்னு சொல்லுவே. அடி என்ன பத்தாத்தா? கும்பிடுறேனுங்க. கூட கும்பிட இருக்கட்டும்டா, முதல்ல என் புள்ள தலையை பாரு. சந்தோஷங்க. திருப்பதிங்களா பழனிங்களா? உங்கடா உங்க அருமை அடமான வச்ச பையனுங்க. என் பிள்ளைக்கு கிராப் வெட்டணும்னு சொல்லி அனுப்புனேன், நீ உம்பிள்ளை அனுப்புன. அவன் எப்படி எலிகரன்ற மாதிரி கரண்டி வச்சிருக்கான் பாரு. அந்த அவமானம் தாங்காம அடுத்த ஒரு வரையிலும் போய் சுத்தமா வலிச்சுட்டு வந்து நிக்கிறேன்டா. மன்னிச்சிருங்க சாமி. மன்னிச்சா என்ன பயிராடா வரப்போகுது? ஏய், எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருந்தான்னா அவன் கைய கால ஒடிச்சு அடுப்புல வச்சிருப்பான்டா. போங்கடா டேய், போங்கடா. பாவுன்னு செட்டியார் பையன் தண்டச்சூர் பரஞ்சோதி பண்ண வேலையை பார்த்தேல. ஏண்டி பாஞ்சாலி, பொழுது முடிஞ்சு என்ன நேரமாச்சு? இன்னுமா தூங்குற? எந்திரடி. வயசு பொண்ணு காத்தால எந்திரிச்சமா, வாசலை பெருக்கணுமா, கோலத்தை போட்டமா இல்லாம இப்படி அடி தூங்குவேன்? எந்திரடி. சரி சரி ஏந்திக்கிறேன். துணி எல்லாம் அழுக்கா இருக்கு, ஆத்துல கொண்டு போய் துவச்சிட்டு வா. சீம சரக்கு தலையிலேயே வச்சு படுத்துக்குவா. ஆத்துக்கு எந்த பக்கம் போனோம்? ஐவர மலை அந்த பக்கம் காலை வச்சு 6 போடி. அது எங்க இருக்கு? நம்ம வீட்டு கொல்லை பக்கத்துல இருக்கு. போ, கொடுவாய தொடுத்துட்டு போடி. கைசிக்கார பொண்ணு உடம்பு படங்காம ஆத்தா வளர்த்து வச்சிருக்கா. பொழுது குடிஞ்சு போச்சு, பப்பர பான் பட தூங்கிட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் கிழக்க வர ரயில் கூட வந்துருச்சு. மதுரை வீர சாமி மாதிரி மல்லாந்து படுத்திருக்காரு. காலங்காத்தால பத்திரகாளி மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டியாடி. சரி சரி, இப்ப நான் எழுந்திருச்சு என்னடி பண்ண போறேன்? அது வாசம் வந்தா பல்ல தேய் பழையத கொட்டிக்க, மறுபடியும் வந்து மல்லாந்து படுத்துக்க. ஆமா, ஆனையெல்லாம் பல்லு விளக்கிட்டு தான் திங்கிதாக்கும். ஆளை விடுறி. என்ன சொல்லி என்ன? எரும மாட்டு மேல மழை வேண்ட கதை தான். அடியே, ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. உன் ஊரு பேரே காலவா புதூர். அது மாதிரி தான் இருக்கும் வாயும். என்றது தீயாகி தேவி உடல் காய்ந்திருக்க வெண்சிறகு அன்னமது, வெண்சிறகு அன்னமது வந்ததங்கே தூதாக. என்னடா அது? இது யார் விட்ட தூது? ஏ ராஜாத்தி, வெக்க பச்சையா இருக்கு, மூக்கு சிவப்பா இருக்கு, கிளியேதா. அது என்னோடது, குடு. இருக்கலாம், இப்ப அது எங்கிட்ட அடைக்கல வந்திருக்கே. உன்கிட்ட வந்தா உன்னோடதாயிடுமா? சின்ன வயசுல இருந்து அதை நான் தான் வளர்த்தேன். ஓஹோ, கிளி அப்படி சொல்லலையே. ஏ ராஜாத்தி, திருட்டு கழுத, இங்க வாடி. ராஜாத்தி, உன்னை கழுதன்னு சொல்லுது, போகாத. இப்ப நீ அதை குடுக்க போறியா இல்லையா? இல்ல, என்ன பண்றதா உத்தேசம்? யோ உடியா, உடியா. சரி சரி, உன் பேரை சொல்லி தரேன். கோட்டா. பொருத்தமான பேர் தான் உனக்கு. இரு இரு, என் மச்சானை கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாஞ்சாலி பாஞ்சாலி, பாரு பாரு, என் பேர் சொல்லி கூப்பிட்டுச்சுல, அது என்னோடது, குடு. ஆச்சரியமா இருக்கு. பாஞ்சாலி அவன் பேரு நல்லா இருக்கு. இந்த ஆமா, இங்க நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? இந்த ஊர்ல
வேலை விட்டு இல்லாம தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரே ஒரு ஆளு, அந்த ஆள் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அது யாரு இந்த ஊர்ல அப்படி ஒரு ஆளு? யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தரவர். இங்க எங்கடா குளிக்கிற? போடா அந்த பக்கம். ஏன்டா காட்டுக்காவலுக்கு போகலையா? அங்க என்னங்க இருக்கு? மொட்டை காட்டுக்கு என்ன காவல் நாட்டாம துரத்து விட்டாரு. குறைஞ்சது ஒரே ராத்திரில பாடி கேடி நம்ம பண்ணையத்துல மண்ணை போட்டாரு. ஓ அதோட மண்ணை போட்ட வராண்டும். பாப்பா மைனரு எங்கப்பா கொப்பேன்? விசாலத்துக்கு என்ன தேய்க்க வர்றேன், நான் வரல. தங்கச்சி கல்யாண வேலை இருந்தது, அதுல மறந்துருப்பாரு. ஓஹோ, அதான் வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா? இப்படிலாம் தப்பு தப்பா பேசாதீங்க ராட்டினத்துக்காரர. அவன் ஆறு இல்லாத வரைக்கும் 4 வீட்டை கேட்கத்தான் செய்வாங்க. கழுதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்துனா என்ன பண்றது? ஏன் இவங்க அப்பனோட வேலைக்கு போலாமல்ல? அதான் இந்த வேலைக்கு தான் அவருக்கு பிடிக்கலான்னு சொல்றாருல்ல. ஓஹோ, படிச்ச மைனர் ஆகிட்டாரோ? 4 எழுத்து படிச்ச திமிரு. இவங்க அப்பன் கௌரவம் பார்த்திருந்தா இவனுக்கு ஏதரா இந்த 4 எழுத்து? ஏன் பரஞ்சோதி குளிக்கலையா? இது எருமை கலக்க நடம், நான் வேற இடத்துக்கு போறேன். பரதேசி பையல என்னடா சொன்ன? இல்லையா? சின்ன பைய என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? பரஞ்சோதி நீ போ. யோ நீதான் அவனை தப்பா பேசிருப்ப. அவனும் உன்னை தப்பா பேசிருக்க மாட்டான். நீ வாயை கண்டிருப்ப. வாஸ்தவமான பேச்சுங்க. தப்பு ராட்டத்துக்கார வேலை. என்னடா சொன்ன? யோ அடியா கையா. யோ பட்டாளா, வர நீ நம்ம கிட்ட மோதுற. எனக்கு ஆத்திரம் வந்தது. சீ மூடுறா வாயை. இந்த பூச்சாண்டியில நம்ம கிட்ட வேணாம். ஒத்தடி அடிச்சா 6 மாசம் அவன் எழுந்திருக்கேன். இந்த கைய பாத்தியா? பட்டாளத்துல 1000கணக்கில் சுட்டிருக்கிறேன். என்ன ரொட்டியா? என்ன சொன்ன? சொன்னேன் மாடு உடல உருவி மாலையா போட்டுருவார் ராஸ்கல். வாயப்பார் காது வரைக்கும் நீளுது. வாங்க வாங்க வாங்க. மொய் எழுதுறவங்க பேரெல்லாம் இதுல வேற வரியா குறிச்சு வச்சிருங்க சாமி. டேய் கோபால ரேடியோ மூடுறா. மொய் எழுதணும். நல்ல பாட்டு போற சமயத்துல ஏன் நிறுத்த சொல்றேன்? பொண்ணு வீட்டுக்காரருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் தனித்தனியா வந்து மொய் எழுதுறவல்ல. பழனிசாமி 10 ரூபாங்க. பாப்பம்பட்டி பழனிசாமி 10 ரூபா. அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபாய். அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபா. நம்மளுக்கு ஒரு 1 ரூபாங்க. பொன்னாண்டி 1 ரூபா. இருங்க இன்னொரு 50 காசு இருக்கு. பொன்னாண்டி 1 ரூபா. பொன்னாண்டி பெரிய மனுஷன் எல்லாம் வர்றாங்க, பஞ்சாயத்துக்காரர் எல்லாம் வர்றாங்க. மாலை போ வழி விடு.